Hi friends, this is Rupika, a trained spoken English trainer with 2 years of experience. Of course, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் எப்படி பேச கற்றுக்கலாம் அப்படின்றது தான். தமிழ் மூலமாக எப்படி பேச கற்றுக்கலாம். இந்த ஒரு கிளாஸில் வந்து எந்த கிராமரும் இல்லாமல் எந்த ரூல்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றது தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும். என்ன ஸ்டாப் பண்ணணும்? ஒருத்தர் வந்து இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஐ கேன் கிவ் அ ட்ரை, நான் வந்து ட்ரையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டே 1 ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எத்தனை ட்ரிக்ஸ் கற்றுக்க போகிறோன்னா 3 ட்ரிக்ஸ் தான். அந்த 3 ட்ரிக்ஸுமே கிராமர் இல்லாமல் ரூல்ஸ் இல்லாமல். லெட்ஸ் கெட் இன் டு த ட்ரிக்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது எந்த இடத்துல என்ன விஷயம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க, ஒரு லாங்குவேஜ் பேச உங்களுக்கு எது தடையாக இருக்குது, அதே மாதிரி எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்கன்றதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்படி பார்த்தா ஒரு லாங்குவேஜில் முக்கியமாக இருக்க விஷயம் வேர்ட்ஸ் மேட்டர். ஒரு நாளைக்கு வந்து 3 வார்த்தைகள் வந்து கற்றுக்கணும். அந்த 3 வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டுருக்கீங்க அப்படின்றத வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடணும். எப்படின்னா, ஒரு புது நோட் வாங்கி அதில் வந்து டுடேஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 3 வார்த்தைகளை வந்து நீங்கள், ஒரு வேளை உங்களுக்கு இந்த வேர்ட்ஸே ஓகே, கிராப், பிக் அண்ட் ஹோல்ட், இந்த 3 வார்த்தையே ஓகேனா இதை எழுதிடணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் ரெகுலர் லைஃப்பில் அப்படின்றத வந்து சொல்கிறேன். அதாவது ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணும்போது நான் அந்த பென்சிலை கிராப் பண்ணேன், நான் அந்த பென்னை வந்து பிக் பண்ணேன், நான் அந்த அதாவது துணியை வந்து ஹோல்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக அந்த நாள் முழுக்க யூஸ் பண்ணணும். இந்த 3 வார்த்தைகள் உங்கள் டார்கெட் வந்து அந்த 3 வார்த்தையாக இருக்கணும். அந்த 3 வார்த்தையை வந்து அந்த நாள் முழுக்க யூஸ் பண்ணணும். டே 1ஓட செகண்ட் ட்ரிக், அதாவது டங் ட்விஸ்டர்ஸ். இது கேட்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் வந்து நம்மளோட ஆக்சென்ட்டோடையும் கான்ஃபிடென்ஸோடையும் ரீபில்டிங் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தோன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆக்சென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டே 1ஓட டங் ட்விஸ்டர் நான் ரீட் பண்ணுறேன். How much wood would a woodchuck chuck if a woodchuck could chuck wood? He could chuck, he would, as much as he could, and chuck as much wood as woodchuck would if a woodchuck could chuck wood. இந்த ஒரு டங் ட்விஸ்டரை 3 times ரிப்பீட்டடாக in a fast way you have to do. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வந்து அட்மாஸ்ஃபியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த டங் ட்விஸ்டரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது இன்னுமே வந்து உங்கள் லாங்குவேஜை வந்து அது பில்ட் பண்ணும். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் இடையில இருக்க ஒரு கான்ட்ராக்ஷனும் அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிற உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். டுடேஸ் தேர்ட் ட்ரிக், இமிட்டேட்டிங் அ நியூஸ் ரீடர். ஒரு நியூஸ் ரீடர் எப்படி ஒரு நியூஸை வாசிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி வந்து ட்ரை பண்ணணும். அவங்க நியூஸ் வாசிக்கும் போது எதையெல்லாம் கவனிக்கணும்னா, அவங்க வாய்ஸு, ஆக்சண்ட்டு, பாடி லாங்குவேஜ். அதாவது கரெக்டாக ஒரு ஆக்டரை பார்த்து எப்படி அந்த ஆக்டிங்கை இமிட்டேட் பண்ணுறோமோ, திரும்ப பண்ணுறோமோ, அதே மாதிரி அந்த நியூஸோட வாய்ஸு, ஆக்சண்ட் எல்லாமே, பாடி லாங்குவேஜ். நியூஸ் வாசிக்கும்போது ஹெட்லைன் பெர் ஹெட்லைனாகவும் நம்ம போய்க்கலாம். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஹெட்லைன் வந்து பார்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இமிட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹெட்லைனுக்கு போய் அதையும் இமிட்டேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு 15 minutes வீடியோ வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஒரு ஸ்மால் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி டே 2, டே 3, டே 4 அண்ட் டு எண்ட் ஆஃப் டே 30 உங்களுக்கு வேணும்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.